அமெரிக்க துணை தூதரகத்தை இஸ்லாமிய அமைப்புகள் முற்றுகையிட்டு இருக்கின்றன. போராட்டத்தில் தமீமுன் அன்சாரி, தனியரசு, கருணாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரான் உச்சத்தலைவர் காமினி கொலையை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் அமெரிக்க துணை தூதரகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய அமைப்புகள் இந்த முற்றுகையை நடத்தியிருக்கின்றன. போராட்டத்தில் தமீமுன் அன்சாரி, தனியரசு, கருணாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னையில் அமெரிக்க துணை தூதரகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய அமைப்புகள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. முற்றுகை போராட்டத்தை அடுத்து அங்கே காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் எதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு இன்னைக்கு காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில அமெரிக்க துணை தூதரகம் முற்றுகை என்ற செய்தியை காட்சிகளோடு பார்க்கிறோம். என்ன நடந்தது? ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் நாம் செய்தியாளரோடு தொடர்ந்து பேசலாம். சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய அமைப்புகள் தற்போது அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஈரான் உச்சத்தலைவர் காமேனி கொலையை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. முற்றுகை போராட்டத்தை அடுத்து அங்கே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் தமீமுன் அன்சாரி, தனியரசு, கருணாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், என்ன நடந்தது? தற்போதைய களச்சூழல் என்ன? நீங்க தொடரலாம். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் நேற்று முதல் தொடர் போரை தொடர்ந்து வருவதால் அதனை கண்டிக்கும் விதமாக, அதாவது அமெரிக்காவை கண்டிக்கும் விதமாக இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்போது சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனியை நேற்றிரவு கொலை செய்தனர். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு கண்டிக்கும் விதமாக பல்வேறு நாடுகள் தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய அமைப்புகள் அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. இஸ்ரேல், அமெரிக்க கூட்டுப்படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதில் அதன் உச்சத்தலைவர் காமேனி கொலை செய்யப்பட்டார். அதன் தாக்கம் சர்வதேச அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னையிலும் அமெரிக்க துணை தூதரகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது.